ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ஷோ வித் மீ ரோஷினி. உங்களுக்கு அற்புதமான சினிமா செய்தி தான் நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்தி பார்த்தோம்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு, நம்மளுக்குமே சரி. அது இல்லாமல் ஸ்டார்ஸ்க்குமே இந்த கனவுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த விதத்தில் இப்போ 3BHK மூவி எடுத்து முடிச்சிருக்காரு நம்மளுடைய ஸ்ரீ கணேஷ் டைரக்டர் அவர்கள். 8 தொட்டாக்கள் மூவி அவர் எடுத்தவர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்டார்ஸ் எக்ஸாக்டா சொல்லணும்னா ரவி மோகன் இருக்கட்டும், சித்தார்த் சார் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த மூவியோடைய ப்ரமோஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல நம்மளுடைய மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா, அவர் பிறந்த அப்போ அவர்கிட்ட ஒரு ஓட்ட சொந்த வீடு இருந்தது சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களுடைய மனைவி கிட்ட ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாத்தையுமே தாண்டி எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரியும், நம்மளுக்குமே தெரியுமே அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொன்னார் பார்த்தோம்னா, கர்ணன் மூவி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒய்ஃப்காக அவர் சொந்த வீடு வாங்கி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் இந்த மூவி பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகி அழுதுட்டாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையுமே தாண்டி ரவி மோகன் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ வாடகை வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நான் சொந்த வீட்டுல தான் இருந்துட்டு வந்துட்டு இருந்தேன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. சித்தார்த் சார் அவர்களுடைய 40th மூவி, அதாவது 40 மூவி முடிச்சிருக்காரு பண்ணின்னு வேற சொல்லியிருக்காரு. அது இல்லாம இந்த மூவியோடைய ப்ரமோஷன்ல அவர் ரொம்பவே அழுவுறாரு. இது இல்லாம என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, இந்த மூவி தாய் தந்தையை ரொம்பவே கனெக்ட் பண்ற மூவின்னு வேற அவர் சொல்லியிருக்காங்க. ஜூலை 4th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது, மறக்காம எல்லாருமே போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கூலி மூவி ஆகஸ்ட் 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அது இல்லாம இப்ப சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா வரவேற்புமே பெற்றிருந்தது. இது இல்லாம நம்ம அமீர் கான் சாருமே ஒரு கேமியோ ரோல்ல பிளே பண்றாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்ன விஷயம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, கூலி மூவியை ஹிந்தியில ரிலீஸ் பண்ண போறதும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு டைட்டிலுமே கொடுத்திருந்தாங்க, மஜ்தூர் சொல்லிட்டு. ஆனா அந்த டைட்டில் அந்த அளவுக்கு பிடிக்கல, நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால திருப்பி டைட்டில் கார்டை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கூலி த பவர் ஹவுஸ் சொல்லிட்டு. இப்பவுமே ட்ரோல்ஸ் எழுப்பிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய குபேரா மூவில ரீசெண்டா ஆக்ட் பண்ணி முடிச்சாங்க நம்மளுடைய ராஷ்மிகா மண்டனா அவர்கள். அது இல்லாம அவங்களுக்கு நல்ல வரவேற்புமே பெற்றிருந்தது அந்த மூவில ஆக்ட் பண்ணதுனாலுமே சொல்லிட்டு. இப்போ அகைன் அவங்க வேற வேற மூவிஸ்ல கமிட் ஆயிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்போ ஒரு மூவில கமிட் ஆயிருக்காங்க, மைசா சொல்லிட்டு. அதுக்கு போஸ்டருமே அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கீழே என்ன கேப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இது சம்திங் நியூ வேற சொல்லியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்ல அவங்க பிளே பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காவும் இருக்கும்னு வேற சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம இது எப்படி சொல்றது, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆவலாவும் வேற அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இந்த போஸ்டரை ஷேர் பண்ணி கீழே ஒரு கேப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன செய்தி பார்த்தோம்னா, குபேரா மூவில நம்ம தனுஷ் சார் அவர் பிச்சைக்காரனா நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலேயே பார்த்தோம்னா நம்ம விஜய் ஆண்டனி சார் பிச்சைக்காரன் மூவி எடுத்திருந்தாங்க. அவருமே அதுல ஆக்ட் பண்ணிருந்தாங்க. பிச்சைக்காரன் 1, பிச்சைக்காரன் 2 நல்ல வரவேற்புமே பெற்றிருந்தது. அந்த வகையில பார்த்தோம்னா பிச்சைக்காரன் 3 மூவி நெக்ஸ்ட் இயர், அதாவது 2027ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஷூட்டிங்மே ஸ்டார்ட் பண்ண போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையுமே தாண்டி விஜய் ஆண்டனி அவர்களுடைய மார்க்கன் மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த மூவியுமே ரொம்ப கிரைம் த்ரில்லர் மூவியா இருக்கும்னு வேற சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மறக்காம போய் பார்க்கவுமே அவர் சொல்லியிருக்காரு, எல்லாருமே தியேட்டர்ல. நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய கமல்ஹாசன் சார் அவர்கள் தக் லைஃப் மூவில ஆக்ட் பண்ணி முடிச்சாரு. அது இல்லாம ரிலீஸ்மே ஆயிருந்தது. அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு பெறலானாவும் சரி, இப்போ நெக்ஸ்ட் மூவிலுமே அவர் கமிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கமல்ஹாசன் சாரை 98th ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கூடவே பார்த்தோம்னா நம்மளுடைய ஆயுஷ்மான் குரானா அவர்களுமே அழைச்சிருக்காங்கன்னு வர சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி 534 கலைஞர்கள் எல்லாருமே அழைச்சிருக்காங்கன்னு வர சொல்லியிருக்காங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எங்க நடக்க போகுது பார்த்தோம்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தோம்னா மார்ச் 17 அன்னைக்கு நெக்ஸ்ட் இயர் நடக்கும்னு வர சொல்லியிருக்காங்க. பிரம்மாண்டமா நடக்கும்னு வர சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுடைய நடிகரான கமல்ஹாசன் அவர்களுமே பங்கேற்பாங்கன்னு வர சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கான லாஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய மூவிஸ் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னா 5 மூவி ரிலீஸ் ஆகுது. என்னென்ன மூவி பார்த்தோம்னா, குட் டே, திருக்குறள், அது இல்லாம நம்மளுடைய விஜய் ஆண்டனி சாருடைய மார்க்கன் மூவி ரிலீஸ் ஆகுது. கூடவே விக்ரம் பிரபு சாருடைய லவ் மேரேஜ் மூவியுமே ரிலீஸ் ஆகுது. அது இல்லாம கண்ணப்பா மூவியுமே ரிலீஸ் ஆகுது. இதுல உங்களுக்கு எந்த மூவி பார்க்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.